மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவு இருக்குது. அதை தாண்டி தென் மாவட்டங்கள்லையும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றதான் இதுலேருந்து தெரிகிறது. நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பேட், சென்னையில் தாவேகாக்கு ஆதரவு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதை தாண்டி அடுத்த கட்டமாக மற்ற மாவட்டங்கள்லையும் மற்ற பிராந்தியங்கள்லையும் அவர்களுக்கு பெருவாரியான ஆதரவு இருக்கு அப்படின்றது நமக்கு இப்ப தெரியுது. 60 இடம் 63 இடத்துல இப்ப தாவேகா முன்னிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அவங்களை நோக்கி போயிருக்கு. இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அங்க ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு இருந்திருக்கு. இரண்டாவது, எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டியான ஒரு அதிமுக பாஜக கூட்டணியை தவிர்த்து மக்கள் தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரிகிறது. அதனால இது நான் சொன்ன மாதிரி ஒரு பின்பகல் ஒரு 2 மணிக்கு நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஏன்னா மார்ஜின்ஸ் இப்ப எல்லாமே சின்ன மார்ஜினா தான் இருக்கு. குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருந்து வர வேண்டிய செய்திகள், தரவுகள் இன்னும் நமக்கு நிறைய பாக்கி இருக்கு. 150 தொகுதிகளில் இப்போதைக்கு நமக்கு செய்தி வந்திருக்கு. இன்னும் ஒரு 82, 84 தொகுதிகள்ல இருந்து நமக்கு செய்திகள் வரணும். அதுவும் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடும். ஆனா இந்த இப்ப போன 1 மணி நேரம் நம்ம பார்த்த அந்த ஒரு ப்ராக்ரஸோ அந்த ட்ரெண்டோ இப்ப நமக்கு அதுதான் ஃபைனலா இருக்கும்னா கண்டிப்பா இது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ஈக்குவலா தான் நிக்க போறாங்க. 80, 90, 80, 90, 60 அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இந்த நேரத்தில் தெரியுது. எஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போதைய சுற்று அடிப்படையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். மொத்தமுள்ள கிடைத்திருக்கக்கூடிய சோஃபா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 150 தொகுதிகளில் சராசரியாக 154 63 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. 49 திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பரையும் பார்க்கிறோம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 154 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதில் சராசரியாக 63 தொகுதிகளில் தற்போது தாவேகா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. திமுக 49 இடங்கள்ல அங்கு முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். 42 அதிமுகவுடைய நம்பர்ஸ் கொஞ்சம் இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42 இடங்கள்ல அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு தற்போது தாவேகா வேட்பாளர் முன்னிலை சந்தித்திருக்கிறார். செல்வ பெருந்தகையை முந்தி தற்போது தாவேகா வேட்பாளர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 154 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது தாவேகா வேட்பாளர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் அங்கு முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய வாக்கு நிலவரங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அங்கு தாவேகா வேட்பாளர் தென்னரசு 3743 வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 2347 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் பழனி 2825 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் சிந்து 262 வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி தாவேகா வேட்பாளர் பாபு VS பாபு தற்போது 4130 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 886 வாக்குகள் வித்தியாசத்தின் அடிப்படையில் தற்போது தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். அதிமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் 1200 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளருக்கான வாக்குகள் இல்லை. ஓட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 886 அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது கொளத்தூர் தொகுதியில் முன்னிலை அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். சோஃபா நமக்கு ஒரு 157 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதில் 66 தொகுதிகளில் தாவேகாவும் 49 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 42 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிளியர் பிரேக்கப் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்மை செய்தி ஒன்றையும் நாம பார்க்கிறோம். தற்போது தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மகன் விஜயபிரபாகரனும் விருதுநகர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். விருத்தாச்சலம் தொகுதியில் தற்போது பிரேமலதா விஜயகாந்தும் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்
ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். அவரை இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு EVM முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த நம்பர்ஸை எப்படி பாக்குறீங்க? முதல் சுற்று அடிப்படையில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது முதல் சுற்றுல துவங்கி ஒரு 4வது சுற்று வரைக்கும் ஒரே வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார்னா அவர் தொடர்ந்து முன்னிலையை தக்க வச்சுக்கிடுவாரு. அந்த முன்னிலை வாக்கு எண்ணிக்கை வேணா குறையும் கூடும், ஆனால் தக்க வச்சுக்குவார்னு சொல்லலாம். போன தடவை உங்களுக்கு நினைவு இருக்கும், கமலஹாசன் லாஸ்ட் ஃபியூ இதில் லீட் பண்ணிட்டு இருந்த போது வானதி மேடம்னு சொன்னாங்க, இல்லை கடைசி கவுண்டிங்கில் என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் அதிகம், நான் ஜெயிச்சிருந்த தன்னம்பிக்கையோட சொன்னாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஆச்சு. ஏன்னா 2 பேருக்கு 70 இந்த நிலைமையில். அதனால ஒரு 4 கவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவும் உறுதியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தபால் வாக்குகள் அப்படிங்கிறது கடந்த முறை மாதிரி உடனுக்குடனாக முடிவுகள் அறிவிக்கப்படாம EVM கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்றில் தான் தபால் வாக்குகளினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் இருக்கு. அது கூட தீர்மானிக்கலாம் இல்லையா? வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதில் அதுவும் ஒரு பிரதான பங்கை வகிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ப்ரொவைடட் தபால் வாக்குகள் தீர்மானமாக ஒரு பகுதிக்கே சென்றிருந்தால் அது தீர்மானிக்கும். அப்படி இல்லைன்னா அதுலயும் 2 பக்கம் சென்றிருந்தா அது டிசைடிங் ஃபேக்டரா இருக்காது. ஓகே, இப்ப நம்ம வரக்கூடிய நம்பர்ஸ் பார்க்கும்போது இப்ப முன்னாடி திமுக கூட்டணி ஒரு ஹையர் நம்பர்ஸ்ல இருந்தது. இப்ப தாவேக அந்த நம்பர்ஸ் இது பண்றாங்க. ஆனா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் ஒரு மாதிரி ரேபிடா ஏறல. இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். 164 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக 66 இடங்களிலும், திமுக கூட்டணி 50 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 48 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறது. இந்த நம்பர் கொஞ்சம் ரேபிடா ஏறிச்சு. அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஏற்றத்தை திமுக கூட்டணி கண்டது. ஆனா அதிமுக கூட்டணியில ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிற அளவுல அடிப்படையில் தான் மிக மெதுவாகத்தான் அந்த எண்ணிக்கை உயருது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். இந்த அடிப்படையில் அந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்க முடியுமா? இந்த ட்ரெண்ட்ஸை பார்த்தால் டிவிகே அதிமுக வாக்குகளில் சற்று அதிகமாகவும் திமுக வாக்குகளில் சற்று குறைவாகவும் தன் பக்கம் எடுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை ஏறக்குறைய மொத்தமாக எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகே, சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் தற்போது தாவேக முன்னிலை அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக தற்போது முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி தபால் வாக்குகள் தொடங்கப்பட்டு 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் என்பது என்ன தொடங்கப்பட்டது. சற்றேறக்குறைய 1 மணி நேரத்தை நெருங்கி இருக்கிறோம். 1 மணி நேரத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இன்னும் தேர்தல் ஆணையம் முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை வழங்கும். அந்த அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக வேட்பாளர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். மொத்தமுள்ள 234 169 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 67 தொகுதிகளில் தாவேகவும், 52 அதிமுக கூட்டணியும், 49 திமுக கூட்டணி என நம்பர்ஸ் மாறி இருக்கு. அதையும் நம்ம பார்க்கிறோம். தற்போது 68 தாவேக, 52 அதிமுக கூட்டணி, 49 திமுக கூட்டணி அப்படிங்கிற அளவுல இந்த நம்பர்ஸ் மாறுது. இந்த எண்ணிக்கை குறிப்பா அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அமைச்சர்களும் கூட பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் TRB ராஜா தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். முன்னதாக நம்ம திருச்சி, அதே போன்று சைதாப்பேட்டை, மதுரை மத்திய தொகுதி உள்ளிட்ட இடங்கள்ல அமைச்சர்கள் களம் காணக்கூடிய தொகுதிகளிலும் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் TRB ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது 171 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நம்ம முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் 68 தொகுதிகளில் தாவேக தற்போது முன்னிலையில் இருக்கிறார்கள். 52 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணி 49 தொகுதிகளிலும் முன்னிலை அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கிறோம். கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் MR விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் முன்னிலையில் இருக்கிறார். கடந்த முறை கரூர் தொகுதியில் திமுகவினுடைய செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியில் திமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மிக அதிகமான வாக்குகள் பதிவான தொகுதிகளில் கரூரும் ஒன்று. அந்த அடிப்படையில் தற்போது அது தொடர்பான முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி 7 தொகுதிகளிலும், தாவேக 6 தொகுதிகளிலும், அதிமுக 3 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் RK அவர்கள். அவரை வரவேற்கிறேன். சரி, இப்ப
போஸ்டல் ஓட்டை தாண்டி இவிஎம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்னும் அதிகாரப்பூர்வமா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான அந்த இது கொடுப்பாங்க. இந்த நம்பர்ஸ் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். இந்த நம்பரை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக தாவேக்காவுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கு என்று நம்ம எதிர்பார்த்த அதை விட அதிகமான ஒரு பெரிய தாக்கம் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ பிரதீப் குப்தாவுடைய நம்பர்ஸ் உண்மையாயிருமோ என்ற நமக்கு ஐயம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் அது எக்ஸிட் போல் என்று சொல்லாரு கூட அது எக்ஸிட் போல் கிடையாது. அது போஸ்ட் போலாகத்தான் செய்திருக்கிறார். ரொம்ப திணறார் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அப்படி இருந்தால் கூட ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்து போட்ட நம்பர்ஸ் கரெக்டான நம்பர்ஸா இருக்குமோ என்ற அந்த ஒரு இதுதான் இப்ப தெரிகிறது. நிச்சயமாக இது திமுக இன்னும் 10 ரவுண்ட் இருக்குது என்றாலும் பல இடங்களில் 17, 18 ரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு 5 ரவுண்ட் 6 ரவுண்ட் போகும்போது தான் நமக்கு எக்ஸாக்ட் ட்ரெண்ட் தெரியும். அப்போ இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் தான். தாவேக்கானுடைய பர்ஃபார்மன்ஸ் மிக கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் 54 அப்படிங்கிற அளவில் இருக்கு. திமுக கூட்டணி 49. ஏன்னா தொடக்கத்திலிருந்தே போஸ்டல் ஓட் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்தே அதிமுக கூட்டணி ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருந்தாங்க. இப்போ அவர்களுடைய எண்ணிக்கையும் கூடி இருக்கு அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்? அது அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து இருக்கிற நம்பர்ஸ் இல்ல அதிமுக கூட்டணியோட சேர்ந்து நம்பர் கூட்டணியோட சேர்ந்து நிச்சயமாக அது கூட்டணி வலு சேர்த்திருக்கின்றதான் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு திமுகவுக்கு சேர்க்கவில்லையா வலு சேர்க்கவில்லையோ அதற்கு நேர்மாறாக அதிமுக கூட்டணியில என்னுடைய நாம் ஃபீல்ட்ல சர்வேல பார்க்கும்போது நிச்சயமாக பாமக டெஃபினட்டாக கை கொடுக்கும் என்று பார்த்தோம். பாஜக கை கொடுக்காது என்று பார்த்தோம். அப்ப பெரிய அளவில் இப்போ நிச்சயமாக பாமக கை கொடுக்கிறதாகத்தான் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் பார்க்கிற அந்த நார்தர்ன் பெல்ட்ல முழுக்க அதிமுக பல இடங்கள்ல இப்போ முன்னிலையில் இருக்கிறதாகத்தான் நம்ம எதிர்பார்த்தபடி தேர்தல் ஆணையத்தினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தற்போது தேர்தல் ஆணையம் முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக 5 இடங்களிலும், தாவேக 3 இடங்களிலும், திமுக ஒரு இடத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு இடத்திலும் என தற்போது முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக 5 இடங்களிலும், தாவேக 3 இடங்களிலும், திமுக ஒரு இடத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு இடத்திலும் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட முன்னணி நிலவரங்கள். 178 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 73 தொகுதிகளில் தாவேகவும், 55 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும், அந்த 55ல 46 இடங்கள் நேரடியா அதிமுக முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் பார்க்கிறோம். அதே போல திமுக கூட்டணியுடைய 50ல 41 தொகுதிகளில் திமுகவும், காங்கிரஸ் 4 இடத்திலும், தேமுதிக 2 இடத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு இடத்திலும் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பர்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரு பாலச்சந்திரன் எப்படி பார்க்கிறீங்க? இந்த தேர்தல் ஆணையம் சொல்றது ரொம்ப அதிகாரப்பூர்வமாங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு முன்னிலை வகிப்பவர்களை பற்றி இந்த அறிவிப்புகள் வர்றதும் உண்மையானவைதான். அதனால இப்ப உள்ள நிலைமை வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான ஆதரவோட இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பல இடங்கள்ல பின்னடைவு இருப்பது போன்ற தோற்றம் இப்பொழுது இருக்கிறது. திரும்ப ஒரு 4-5 கவுண்ட்டுக்கு அப்புறம் தான் ட்ரெண்ட் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஆனா பொதுவா ஆரம்பத்தில் இவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தங்க லீட் பண்ணாங்கன்னா தொடர்ந்து அவங்க லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து லீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கும். ஓகே, நம்ம சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் முன்னணி நிலவரங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கோவை தெற்கு தொகுதி கரூர்ல இருந்து இந்த முறை தொகுதி மாறி களம் கண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். 3486 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக 2வது இடத்தில் தாவேக வேட்பாளர் செந்தில்குமார் 3205 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் 936 வாக்குகளும், நாம் தமிழர் வேட்பாளர் பேரறிவாளன் 372 வாக்குகளும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தற்போது அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 3 பேரை தவிர மற்ற அமைச்சர்கள் அனைவரும் பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். அமைச்சர் ரகுபதி, ஐ பெரியசாமி, சிவசங்கர் ஆகிய 3 பேரை தவிர்த்து அமைச்சர்கள் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 187 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் 3 பேர் ரகுபதி, ஐ பெரியசாமி, சிவசங்கர் ஆகிய 3 பேரை தவிர்த்து மற்ற அனைத்து அமைச்சர்களுமே பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். திரு ஆர்கே, எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல் நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது முழுக்க ஒரு இந்த
ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நான் முதலே குறிப்பிட்டேன், ஆட்சிக்கு எதிராக பெரிய ஒரு மனநிலை இருந்தது. ஆனால் அதே மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு மனநிலை இல்லை என்று தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. அது ஓரளவுக்கு நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது அமைச்சர்களுக்கு எதிராக இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம் வர வேண்டும் என்றால் அது டிஆர்பி ராஜா போன்றவர்கள்